91 ஆண்டுகள் 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ்பிஎஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். மொத்த மழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ, ஜானுதம் மாருதம் தம் தீம் தன தோம் தன தீம் தன தோம். அந்த தும் 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 எல்லாம் டக்கு டக்குன்னு அப்படியே எடுத்துட்டு இருக்கும் அந்த லேயர்ஸ் எல்லாம். இல்ல ஒருவனை வேண்டி எங்கும் அவரோட கம்போசிங் ஸ்டைல் நீங்க பார்த்து டக்கு டக்குன்னு அவருக்கு ஐடியாஸ் வந்துட்டே இருக்கும். பெண்ணாலா அஞ்சு வண்ண பூவே தாலே லோலாலி நட்சத்திர பூவே காத்தாவர காப்பாவர ஏங்காதே. தியோ ரொம்ப ஸ்வீட் அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா பேசுவாங்க. அண்ட் அவங்க பாடும்போது நிறைய விஷயம் கத்துக்க முடிஞ்சது. படுகுழி தோட்டம் எங்க. எந்த ரிதம் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் ஆச்சு? அந்த எந்த ரெண்டு ரிதம் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஆக்சுவலி நான் ரெண்டுமே கேட்கும் போது எனக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் எனக்கு ஃபீல் ஆச்சு. தீம் தன தோம் தன தீம் தன தோம் தீம் தன தோம் தன தீம் தன தோம். காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை. கண்ணான கண்ணே என் கண்ணாளா, என்னுள் மன காதலை கண்டாயா, கருமை கொண்ட கண்ணோக்கி போய் சொல்லி நின்றாயா, போதும் போதும் என சென்றாயா. The viral singer Amina Rafiq, happy to have you on my show. விகடன் கான்வர்சேஷனில் எப்போவுமே சிங்கர்ஸோட இன்டர்வியூ வர்றப்போ அதுக்குன்னு செட் ஆஃப் ஃபேன்ஸ் தனியாக இருக்காங்க. இப்போது இந்த சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்க்குறப்போ ரொம்ப வைரலாக இருக்குது உங்களோட ஸ்டேஜ் அந்த கோரஸ் சிங்கர். ஏன்னா எப்போவுமே டெக்னீஷியனாக இருக்கும் போது முன்னாடிலாம் சிங்கர்ஸ் மட்டும்தான் ப்ரொஜெக்ட் ஆவாங்க. அஃப்கோர்ஸ் யுவர் சிங்கர், பிளேபேக் சிங்கர், அப்படி படத்துலையும் பாடியிருக்கீங்க. அண்ட் இப்போது ஒரு கோரஸ் சிங்கிங் பாடி ஒரு 3 பேரில் நடுவில் அது அழகாக போர்ட்ரேல் அந்த ஆடியன்ஸ் எல்லாரும் எடுத்து கமெண்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் ஒரு டேலண்டட் ஃபேமிலியிலேருந்து நீங்களும் யுவர் ஒன் ஆஃப் த மெம்பர் அப்படிங்கிறப்போ அடுத்த டேலண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வரீங்க. அதுக்கு விகடன் சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அமீனாவோட இந்த வைரல் மொமெண்ட் இருக்கு இல்லையா, எப்போவுமே ஆஸ்பைரிங்காக நம்ம ஆர்ட் ஃபார்மை கற்றுக்குறோம் அப்படின்னா அது எப்போ வேணால் ஒன்று கொடுக்கும், மேஜிக் ஒன்று நடத்தும். உங்களை பார்த்தா அஃப்கோர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அதான் காலேஜெலாம் முடிச்சிட்டிங்க, 2 வருஷம் ஆகிடுச்சு. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் லுக்கில் இருக்கிறப்பவே ஒரு கோரஸ் சிங்கிங் பாடி ஆடியன்ஸ் கொடுக்குற ரிசஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஹவ் டு யூ ஃபீல்? அது எப்படி இருந்துச்சு? அதை எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் என் லைஃப்ல நான் விட்னஸ் பண்ணதில்லை. இந்த மாதிரி ஒரு லக் ஃபேக்டர் இல்லை நம்மளை பீப்புள் நோட்டீஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது சரி 2-3 பேர் நம்மளை பார்த்து எனக்கு மெசேஜ் வந்தது. அப்புறம் போக போக பார்த்தா நிறைய கமெண்ட்ஸ், நிறைய கால், அப்புறம் லிங்க் எல்லாம் அனுப்புறாங்க. ஐம் லைக் என்ன நடக்குது, நிஜமாவே நான் தானா, என்னதான் அவங்க பார்த்து நோட்டீஸ் பண்றாங்களா அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. அப்புறம் எங்க அம்மா ஃபோன் பண்ணி அவங்க லிங்க் அனுப்புறாங்க. அப்புறம் எங்க அப்பா எல்லாருமே என்ன நடக்குது இது அதுவும் அன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி அங்கே பாடும்போது கோரஸ் சின்மய் மேமோட பாடும்போது அண்ட் ஃபுல்லாக காத்தெல்லாம் அங்கே அவ்வளோ அந்த ஃபேன்ஸ் எல்லாம் பறந்து அது ஒரு நல்ல ஒரு கிரேசி வைபா இருந்தது அங்கே ஸ்டேஜ்ல. ஸோ அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஓகே நல்லா நம்ம பாடணும், பெர்ஃபார்ம் பண்ணோம், அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வேற பார்த்துட்டு இருந்தேன். லைக் என்னோட இது திடீர்னு பார்த்தா நிறைய மெசேஜஸ் இது வரும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததில்லை. ஸோ கிடைக்கும் போது ரொம்ப கொஞ்சம் இமோஷனலா ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி இது நம்மளதான் எல்லாரும் பாக்குறாங்களா, நம்மளோட பாட்டை தான் அப்ரிஷியேட் பண்றாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா ரொம்ப ஒரு அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன், தமிழ் நல்லா படிக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா டவுட் இருந்தது, தமிழ் படிக்கிறதுங்கிறது ஒரு பேர் மினிமமான ஒரு விஷயம். அது எல்லாருக்கும் ஓகே. அஸ் அ சிங்கரா ஏன்னா நிறைய தமிழ் ரைட்டப்ஸ் பார்த்தேன் உங்களை பத்தி. அந்த உங்கள் கோரஸ் சிங்கிங்காக இருக்கட்டும், நீங்கள் கொடுத்த எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், அந்த எலிகன்ஸை பர்ஃபார்மன்ஸோடு சேர்த்து. ஏன்னா எல்லாருமே ஒரு பக்கம் தீயோட சாங் வந்தப்போ வைரல் ஆச்சு, அப்புறம் சின்மையோட வைரல் எக்ஸ்ட்ரீம் வைரல் ஆச்சு. இது ரெண்டுக்கும் இடையில இந்த 2 புயலுக்கு நடுவில் கடைசியாக தான் வந்தான் இந்த விநாயகன்ற மாதிரி. ஸோ அமீனாவுக்கு இந்த ஒரு ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது எஸ்பெஷலி இந்த கோரஸ் சிங்கிங்லேருந்து கிடைக்கிறது இருக்கு இல்லையா, அது எவ்வளோ ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு பாட்டு பாடி ஹிட் ஆகி அதில் வர்றதை விட ஒரு கோரஸ் சிங்கிங்லேருந்து நோட்டீஸ் பண்ணி நீங்கள் ஒருத்தர் தான் ஸ்டுடியோவில்
கோரஸ் பண்ணியிருக்கீங்க தியோட, ஸ்டேஜில் கோரஸ் பண்ணியிருக்கீங்க சின்மயோட. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் டோட்டல் டூ டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ். அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து எங்களை ரெக்கார்டிங் கூப்பிடும் போது உள்ள வந்து மணி சார், ரஹ்மான் சார் அண்ட் தி அவங்களும் இருந்தாங்க. அண்ட் நாங்கள் கோரஸ் 3 பேர் இருந்தோம் பாடுறதுக்கு. ஸோ டக்குன்னு எடுக்கிறாங்க. எவ்ரி 2 minutes அந்த லைன் கம்போஸ் பண்ணி டக்குன்னு எடுக்கிறாங்க. திருப்பி இன்னொரு ப்ராசஸ் வந்து எடுக்கிறாங்க. அவ்வளோ டெடிக்கேட்டடாக அப்படி அங்கே வந்து ரொம்ப டென்ஷன் சொல்ல முடியாது, நல்லா சீரியஸாக போயிட்டு இருந்தேன் அந்த சாங் ஆக்சுவலி. அண்ட் அவங்க எடுக்க நாங்கள் சேர்ந்து எடுத்துட்டு இருக்கோம். அவங்க பாடுறாங்க, அதுக்கப்புறம் டக்குனு எங்களை போயிட்டு நாங்கள் தீம் தானே தோம் தானே தீம் தானே தோம் அந்த தும் 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 எல்லாம் டக்குன்னு அப்படியே எடுத்துட்டு இருக்கோம் அந்த லேயர்ஸ் எல்லாம். அண்ட் அவரோட கம்போசிங் ஸ்டைல் நீங்க பாத்தீங்கன்னா டக்குன்னு அவருக்கு ஐடியாஸ் வந்துட்டே இருக்கும் ராமன் அங்கிளுக்கு. ஸோ அது பார்க்கும்போது எப்படி இந்த மாதிரி ஒரு கம்போசிஷன் பண்ண முடியும். அண்ட் தியோ அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட் அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா பேசுவாங்க. அண்ட் அவங்க பாடும்போது நிறைய விஷயம் கத்துக்க முடிஞ்சது. ஏன்னா வாட் ஷீ பிரிங்ஸ் டு த டேபிள், அவங்களோட டெக்ஸ்சர், அவங்களோட ஸ்டைல், வாட் ஷீ இஸ் ஆடிங் டு த சாங் வாஸ் லைக் ரொம்ப ஒரு மாதிரி இட் வாஸ் வெரி ஆஸ்ட்ரக் அது பார்க்கும்போது. தியோட வெர்ஷனை பற்றி பேசுகிறப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சின்மய் வெர்ஷனும் நிறைய பேர் ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. அப்போ ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க தியோட வெர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த மீட்டரில் அந்த உணர்வுகளை கடத்திருந்தாங்க. நிறைய ஃபேன்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சின்மய் வெர்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ 2 வெர்ஷனும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட். ஒரு செட் ஆஃப் ஃபேன் பேஸ் இருந்தது. அது 2மே வேறு விதமான ரிதமில் இருந்தது. எந்த ரிதம் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு? அந்த 2 ரிதம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஆக்சுவலி நான் 2மே கேட்கும்போது எனக்கு 2 டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ அவங்களோட வெர்ஷன் கேட்கும்போது எனக்கு அதுல ஒரு சேட்னஸோ இல்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைச்சது. அண்ட் அவங்களோட வெர்ஷன் அவங்களோட டெக்ஸ்டர்ல அது கேட்கும்போது எனக்கு இன்னொரு லைக் தட் வாஸ் another version அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அண்ட் சின்மய் மேம் வந்து பாடும்போது அதுல இருக்கிற சின்ன சின்ன நியூஆன்சஸ், அங்கங்க அவங்க கொடுக்குற ஒரு எக்ஸ்பிரஷன், அங்கங்க ஒரு என்ன சொல்றது அந்த என்னோட அந்த அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்க்கும்போது அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்ததுனால எலிமெண்ட்ஸ். ஸோ அது 2மே கேட்கும்போது எனக்கு 2 டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் ஃபீல் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ நான் பாடுறேன்னா அதுல என்னோட தனி ஒரு வெர்ஷன் இருக்கும். ஸோ ஒரு வெர்ஷன் கேட்கும்போது அது வாய்ஸ் அந்த டெக்ஸ்டர் வந்து ஒன்று ஆட் பண்ணும். இன்னொருத்தவங்களோட வாய்ஸ் இன்னொரு டெக்ஸ்டர் அவங்க பாடும்போது அதுல ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ஒரு ஃபீலிங். ஓகே, இப்போ ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்றப்போ we have enough time, ஒரு பதட்டம் இல்லைனாலும் இருந்தாலும் ரிலாக்ஸ் ஆகி பண்ணிடலாம். பட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லைவ் ஆடியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10,000-8,000 பேர் இருக்காங்க, அவங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்றது, அந்த மொமெண்ட் ஹவு டு யூ ஃபீல்? அண்ட் அங்கே கிடைச்ச ரிசப்ஷன் அது அப்படியே அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? அந்த ஆன் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அது எப்படி இருந்தது? நான் ஜென்ரலாவே முன்னாடி வந்து ரொம்ப ஒரு பயந்த சுபாவமா இருப்பேன். ரொம்ப பயமா இருக்கும். நம்புற மாதிரியா இருக்கு, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, அது நீங்க சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு கேட்க. இப்போ இந்த மாதிரி இல்ல, ஜஸ்ட் ஒரு கூல் வைப்ல அந்த ஒரு ஜென்சி ஃபீல் அப்படியே வாசம் வீசுது. அது அப்போ நல்லதான். ஃபர்ஸ்ட் ரொம்ப பயமா இருக்கு. இப்போ வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் கேரி பண்ணிட்டு போகும்போது எல்லாரையும் பார்க்கும்போது அவ்வளோ க்ரௌட் வந்து ஷேர் பண்றாங்க. அண்ட் அவங்களோட அட்டென்ஷன் நம்ம மேல இருக்கும்போது நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். ஸோ அது ஸ்டேஜ் ஏறினதுக்கு அப்புறம் கீழே நம்ம பேக் ஸ்டேஜ்ல இருக்கிறது ஒன்று, அப்புறம் ஸ்டேஜ் ஏறினதுக்கு அப்புறம் ஒரு தனி ஃபீலிங் வரும். எல்லாமே மறந்துடும். அந்த சாங் மட்டும் தான் மைண்ட்ல ஓடும், எப்படி நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணும்னு ஃபீல் ஆகும். ஸோ அதை பார்த்துட்டு ஆடியன்ஸோட எனர்ஜி பார்த்துட்டு அப்புறம் சின்மய் மேம் வந்து அப்படியே ரசிச்சுட்டே அப்படியே பாடினது தான் அது. ஓகே, ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபீட்பேக் கொடுப்பாங்க இல்லையா? இந்த எஸ்பெஷலி இந்த இடத்துல இன்னும் பெட்டராக பண்ணலாம், அந்த கரெக்ஷன்ஸ், அந்த லேர்னிங்ஸ் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணி தான் லேர்ன் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. இந்த சாங் அந்த டப்பிங் ரெக்கார்ட் பண்ணுறப்போ அந்த மாதிரி லேர்னிங்ஸ் என்ன இருந்துச்சு உங்களுக்கு? இதில் வந்து இந்த ஒரு பார்ட் இது வந்து கிளாசிக்கல் பேஸ்ட் ஒரு டைப், அந்த மாதிரி கிளாசிக்கல் சூஃபி டைப் ஆஃப் சாங். ஸோ அதில் வந்து இந்த தும் தும் அந்த சொல், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து ஒரு நோட்டும் தனித்தனியாக இருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் நாங்கள் ட்ரை பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன லேயர்ஸ் இருக்கும் அதில். நம்ம பாடும்போது அது கேட்கும்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல, அந்த சாங்கில் அந்த தும் து தும் தும், அதுக்கப்புறம் அந்த அந்த மாதிரி அங்கங்கே இதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் டீடைல் நுவான்சஸா இருக்குல்ல இதெல்லாம். எனக்கு படத்துல இந்த சாங் படம் ரிலீஸ் ஆச்சு, எல்லாரும் பார்த்தோம், எங்கடா பாட்டை காணோம்னு சொல்லி நான் மட்டும் இல்லை அவ்வளோ பேர் படம் பார்த்துல சோஷியல் மீடியாலேயும் படத்துல பாட்டு இல்லைங்கிறப்போ என்ன ஃபீல் ஆச்சு, என்ன ஃபீட்பேக், என்ன ஃபீலிங் வந்தது, அதை சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் அவங்க ரெக்கார்ட் பண்ண சாங் ஐ திங்க் வந்து இந்த சாங் தான், பிஃபோர் ஆல் தி அதர் சாங்ஸ். முத்தமழை. ஆமா, முத்தமழை தான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது வந்து அதுக்கப்புறம் நான் இது படத்துல இல்லைன்னு கேட்டப்போ ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு. என்ன
அந்த சாங் இருந்தா விஷுவல்ஸ்லாம் பார்த்துருக்கலாம் அப்படின்னு. பட் அந்த மூவிக்கு வந்து என்ன தேவைப்பட்டிருக்குமோ அதை அவங்க மூவில வச்சுட்டு அப்புறம் ஆல்பமா வந்து நம்ம ஜாலியா கேட்குற மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே, மேபி டைம்லைன்னால அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்கன்னு இருக்கலாம். ஃபியூச்சர்ல வீடியோ வரலாம், சொல்ல முடியாது. அஃபிஷியலா மெட்ராஸ் டாக்கீஸ்ல இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லையா? அது கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபீலிங் எனக்கு இருக்கிற மாதிரி வீட்டில், ஏன்னா பொண்ணு ஒரு பெரிய ஸ்டேஜில் போய் பாடியிருக்கா, தேட்டரில் பார்த்துட்டு அம்மாவுக்கும் ஒரு ஃபீல் இருந்திருக்கும். அம்மா இதை பற்றி கேட்டாங்களா, என்னடா படத்தில் வரலன்ற ஃபீல் இருந்தது அம்மாவுக்கு. அம்மாவோட ரியாக்ஷன் என்ன இருந்தது? ஆக்சுவலி நான் அதில் வந்து 2-3 கியூஸ் வந்து பாடியிருக்கேன். இப்போ படத்தில் அவங்க பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து 2-3 கியூஸ் பாடியிருக்கேன். ஸோ அதை கேட்கும் போது அவங்களுக்கு அது சந்தோஷமா இருந்தது. சரி, அவன் வாய்ஸ் அதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாங் வந்து அவங்களுக்கும் படத்தில் வரலையா அப்படின்னு கேட்டாங்க. நான் வரலாமா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஓகே, அது புரியுது அந்த ஃபீலிங். அந்த கியூஸ் ஓகே, இல்ல அந்த கியூஸ் என்னன்னு கேக்குறாங்க ஆடியன்ஸ், என்ன எங்களுக்கு தெரியாது. ஸோ அதில் வந்து 2-3 இப்போ ஒரு டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க மூவிக்கு முன்னாடி. அதில் வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட் என்ன சொல்றது ஸ்டைல்ஸை ட்ரை பண்ணோம். இந்த மாதிரி 2-3 இந்த டைப்ஸ் அதெல்லாம் பாடணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வந்து நாங்க அங்க இங்க ஃபில் பண்ணோம். ஓகே, சோ இந்த மாதிரி டிஃபரெண்ட். இல்ல எனக்கு மியூசிக்காவே நிறைய ஒரு படம், ஒரு இங்கிலீஷ் ஃபீல் படத்துல இருக்கிற மியூசிக் ஃபீல்லாம் இருந்தது. பட் இப்போ இந்த நுவான்சஸ்லாம், ஐ மீன் இந்த டெக்ஸ்சர்லாம் பாக்குறப்போ ஆட் ஆன் வேல்யூ நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. சிங்கர்ஸ்க்கு வந்து நான் நினைக்கிறேன் இந்த லிரிக் பாடுறது மட்டும் தான் பெரிய வேலை, விட இதுதான் பெரிய கஷ்டம். நம்ம டிஃப்ரெண்டா இப்போ ரமன் சார் எப்படின்னா, அவர் வந்து ஒரு வாட்டியும் he wants something different. அவரோட விஷன், அவரோட தாட் ப்ராசஸே வந்து எனி மூவிக்கா இருக்கட்டும், what can be different, what can be done, what different textures, different sounds. ஸோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்மள வந்து we have to be ready. ஒரு டெக்ஸ்சர் ட்ரைபல் சவுண்ட் ஒரு அந்த மாதிரி ஓப்பன் த்ரோட் சிங்கிங், இல்லைன்னா ரஷ்யன் டைப், இல்லைன்னா அந்த மாதிரி அவர் டிஃப்ரெண்டான இது he will try அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்க்கலாம். ஓகே, ஸோ அதெல்லாம் நாங்கள் பாடுறோம். அப்புறம் இந்த டீசருக்கும் பாடணும். அந்த மாதிரி ஜிப்ரிஷ் தான். இதுல வந்து லிரிக்ஸ் வந்து மீனிங் இல்லை, பட் அங்கங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாடணும். உங்களோட சிங்கிங் வெர்ஷன் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, வேற வேற படங்கள்ல நீங்கள் பாடினதாக இருக்கட்டும். எஸ்பெஷலி இந்த முத்தமலையில் ஸ்டேஜில் பார்த்துட்டு ஃபீட்பேக் என்ன கொடுத்தாங்க? செலிபிரிட்டிஸ் யாராவது நோட்டீஸ் பண்ணி உங்களுக்கு யாராவது ஃபீட்பேக் கொடுத்தாங்களா? நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யாராவது வாழ்த்து மெசேஜ் அனுப்பிச்சாங்களா? செலிபிரிட்டிஸ் வீட்லயே ஒரு செலிபிரிட்டி இருக்காரு. வீட்லயே ஒரு செலிபிரிட்டி இல்ல, பல செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. யாரெல்லாம் அந்த ஃபீட்பேக் கொடுத்தாங்க? ஆக்சுவலி அவங்க எல்லாருமே வந்து இப்போ ஊர்ல இருக்காங்க, அவங்கள மீட் பண்ணல. ஸோ நாங்கள் ஏதாவது கேதரிங்ல மீட் பண்ணா கண்டிப்பா அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நான் ஏதாவது எனி போஸ்ட் பண்ணா அவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணி எப்பவுமே எனக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஃபேமிலி இஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஓகே, எல்லாருமே நமக்கு வந்து இசைதான் நமக்கு சோறு போடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐம் வெரி கிரேட்ஃபுல். எனக்கும் இந்த மியூசிக்ல சிங்கிங்ல பேஷன் இருக்குது எனக்கு. அண்ட் அவங்க சப்போர்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். அண்ட் அவங்க வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணி, நீ உனக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கா? ஆமா, என்னன்னா அவங்களுக்குலாம் மெசேஜ் வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க எனக்கு வந்து அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புறாங்க, எனக்குலாம் மெசேஜ் வருது நீ உன்னை பத்தி அப்படின்னு. அது ரொம்ப ஒரு என்ன சொல்றதே தெரியல. இல்ல எனக்கு ஒரு டேர்ம் இந்த கான்வர்சேஷன்ல ரொம்ப பிடிச்சது, இசைதான் நமக்கு சோறு போடுது, இது நம்ம புள்ளப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஐ தாட் ஒரு ஜென்சி ஆல்பா அவங்களாம் வந்து எப்படி இருப்பான்னா ஏயோ காய் அந்த ஒரு ஃபீல் இருப்பாங்க. பட் இந்த ரியாலிட்டி விச் கனெக்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு தமிழ் பேசுற ஒரு பொண்ணு தமிழை புரிஞ்சுட்டு ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணிக்கிற விஷயம் வந்து அமீனாட்ட ஐ ரியலி அட்மையர். நைஸ், கீப் இட் அப். அது இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவோம். அண்ட் ஏஆர் ரஹ்மான் சாரை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. மணி சார் ஃபிலிமில் பாடுறதே நிறைய சிங்கர்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரீமாக இருக்கும், அவங்க கூட ஒர்க் பண்ணுறதே இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீலாக இருக்கும். அஸ் இன் பர்சன் உங்களுக்கு அவங்க படத்தில் பாடுற வாய்ப்பு முன்னாடியே ஒரு படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பீங் அ சிங்கர், ஒரு நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராமோட கேப்ஷனே ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது, ஆஸ்பைரிங்காக ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அது எப்படி அந்த மணிசாரோட படத்தில் பாடுறதுங்கிறது ஹவு டு யூ ஃபீல்? அது என்ன மாதிரியான ஒரு உணர்வு, அதை சொல்லுங்க. ஆக்சுவலி அவரோட ஆல்பம்ல, அவரோட மூவில இருக்கிற ஆல்பம் சொல்லாட்டும் ரொம்ப எனக்கு அதுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். சாங்ஸ் ஓகே கண்மணியா இருக்கட்டும், எனக்கு அந்த மாதிரி ஆல்பம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அண்ட் அவர் வந்து ஜென்ரலாக அவர் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனான பர்சன். நீங்கள் நேரில் அவரை பார்த்து அவர்கிட்ட இன்டராக்ட் பண்ணிங்கனாலும் அது
எப்படி இவ்வளோ சைலண்டா இருக்கு, இவ்வளோ யோசிச்சு அவர் எப்படி அது கொண்டு வர எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கும். அண்ட் அவரோட படத்துல பாடுறதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சரியலான ஒரு ஃபீலிங். ரொம்ப கிரேட்ஃபுல் ஆக்சுவலி. ஓகே ஐம் கிரேட்ஃபுல் டு காட், ஐம் கிரேட்ஃபுல் டு ஓகே ரஹ்மான் அங்கிள் ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க வந்து அவரோட மூவில பாடுறதுக்கு. ஓகே அண்ட் அவரோட இப்போ நம்ம ஏதாவது விஷுவல்ஸ் பார்த்து நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஏதாவது அந்த விஷுவல்ஸ் சம்டைம்ஸ் நம்ம பார்த்து அது பாடும்போது அந்த ஒரு ஃப்ரேமாக பார்த்தா இதுக்கு அது நம்ம பாடுறது வந்து இதுக்கு கரெக்டாக இருக்குமா, இந்த அளவுக்கு அவர் ஒரு விஷுவல் எடுத்து வச்சிருப்பாரு. அந்த ஆங்கிள்ஸ் ரேண்டமாக 2-3 ஷார்ட்ஸ் இருக்கும் அங்கே நம்ம அதை பார்த்து பாடும்போது. ஸோ அதுக்கு நம்ம மேட்ச் பண்ணணும்னு அந்த ஒரு இன்னொரு வெறி வரும். ஓகே ஸோ அந்த விஷுவல் மாண்டேஜஸ்க்கு மேட்சிங்கா. ஓகே நைஸ். விஷுவலுக்காக ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டியூனை கேட்போம், அதுக்கப்புறம் அந்த விஷுவல் ஓ இதுக்கு தான் இந்த மாதிரி டியூன் போட்டிருக்காங்க, இதுல நம்ம இன்னும் பெஸ்டா எப்படி கொடுக்கறது அப்படின்னு இருக்கும். அட்மைரிங் சிங்கர் நீங்க வந்து இவங்களெல்லாம் அட்மையர் பண்றேன் அப்படின்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க? எந்தெந்த சிங்கர்லாம் அட்மையர் பண்ணி இவங்க ஒர்க்லாம் எனக்கு ரொம்ப நான் நிறைய கத்துட்டு இருக்கேன் அப்படின்னா எந்த சிங்கர் சொல்லுவீங்க? எனக்கு வந்து ஸ்வேதா மோகன் மேம் ரொம்ப பிடிக்கும், ஜுனிதா காந்தி, அதுக்கப்புறம் நீதி மோகன். ஓகே. அண்ட் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன், என் டெக்ஸ்சர் வந்து ஹை பிட்ச்ன்றனால இந்த ஹை பிட்ச் சிங்கர்ஸ் எல்லாம் அப்படியா? ஹை பிட்ச் அப்படி இல்ல, எனக்கு எப்பவுமே ஃபீல் என் டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும் கம்பேர்ட் டு ஆல் தி அதர் சிங்கர்ஸ். அது அப்போ வந்து ஒரு எராக்கு அப்புறம் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சும் போது எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது. ஓகே. ஸோ அதனால எனக்கு இந்த சிங்கர்ஸ்லாம் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். யாருக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர் இருக்கோ, டிஃப்ரெண்ட் ஒரு இது இருக்கும், எனக்கு என் வாய்ஸ் அப்போ எனக்கும் அந்த ஒரு ரிலேட்டபிலிட்டி ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு அவங்களாம் ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட் சாங் இன் தக் லைஃப் என்ன சாங் உங்களுக்கு? என்னோட ஃபேவரட் சாங் வந்து முத்தமழை. ஆக்சுவலி எனக்கு வந்து எல்லாமே பிடிக்கும். முத்தமழை, ஓ மாறா, அதுக்கப்புறம் அஞ்சு வண்ண பூவே. எனக்கு வந்து எப்படின்னா ஒரு சாங்கும் ஒரு இமோஷன் கொடுக்குது. ஸோ எனக்கு ஒரு ஃபேவரட்டே வந்து எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆக்சுவலி அஞ்சு வண்ண பூவே நம்ம வேற வெர்ஷன்ல பார்த்துருக்கோம். உங்க வெர்ஷன்ல பார்ப்போமா? எப்படி இருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமா? கேட்போமா? அஞ்சு வண்ண பூவே தாலே லோலாலி நட்சத்திர பூவே காத்தாவர காப்பாவர ஏங்காதே வழி வழியெல்லாம் வெடி நடி படுகுழி தோட்டம் எங்க, பூவோ எங்க, வாசம் எங்க. நைஸ். ஸோ ஆடியன்ஸ் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறதை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அமீனா ரஃபீக்கு. இன்னும் அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களில் பாடல்கள் ஒலிக்கணும், நிறைய மேடைகளில் அவங்க குரல் ஒலிக்கணும்னு சொல்லி விகடன் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. அண்ட் டு யுவர் ஃபேன்ஸ். ஏன்னா இந்த சோஷியல் மீடியா வந்து நிறைய பேர் இன்னைக்கு நட்சத்திரங்களாக மாற்றிட்டு இருக்கு. அதில் இன்னைக்கு அந்த நட்சத்திர பார்வை உங்கள் மேலேயும் விழுந்திருக்கு, உங்கள் திறமை மீது விழுந்திருக்கு. அதுக்கு அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? டு எவ்ரி பர்சன், ஒரு பர்சனும் எனக்கு மெசேஜ் பண்ணவங்க, ஒரு பர்சனும் என் ஸ்டோரி ஷேர் பண்ணவங்க, அண்ட் எனக்கு கால் பண்ணவங்க, அண்ட் என்னை சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸில் எழுதினவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இதை நான் என்னோடய வாழ்க்கையிலே நிஜமாகவே எதிர்பார்க்கல. எனக்கு என்ன சொல்கிறதுல ரொம்ப எமோஷனலாக ஃபீல் ஆகுது. அண்ட் இதே மாதிரி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஜேர்னியில் நான் பாடுறதெல்லாம் நீங்கள் கேட்டு என்னை நீங்கள் வளர்த்து விடுங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். அடுத்து என்னென்ன படங்கள் பாடியிருக்கீங்க, என்னென்ன சைன் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து ஒரு 2-3 பாட்டு பாடியிருக்கேன் பிளேபேக்ல. அது சூன் அது வரும்போது அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட்டா வரும். ஆமா, ரஹ்மான் சாருக்கும் ஒரு சாங் பாடியிருக்கேன். சோ அந்த பாட்டு வரும்போது ஒரு பாட்டு ரஹ்மான் சாருக்கு, மத்த 2 பாட்டு அது நான் வந்தா நான் ஓகே. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும். ஒரு யங் ப்ராமிசிங் டேலண்ட் ஸ்டேஜில் பார்த்தாச்சு. அவங்க வந்து ஆடியன்ஸும் நல்ல செலிப்ரேட் பண்ணி நல்ல ஒரு 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 என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது பார்க்குறப்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டேஜிங் தான் ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு பிளேஸ் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நிறைய திரைப்படங்கள் சைன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும், நிறைய பாடல்கள் பாடுறதுக்கு. எந்தெந்த மியூசிக் டைரக்டர்லாம் பாடணும் அப்படின்னு சொல்லி விஷ் இருக்குது? அந்த விஷ் லிஸ்ட் என்ன? எனக்கு வந்து எல்லா மியூசிக் டைரக்டர்ஸோட பாடணும்னு ரொம்ப ஆசை. ஜிவி சார், அனிருத் சார், யுவன் சார், அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஓகே. எஸ்பெஷலி ஜிவியும் உங்க ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ், உங்க மியூசிக்கல் ஃபேமிலியில் ஒருத்தர். ஏன்னா இப்போ அமரன்லாம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு, மியூசிக்கல் ஆல்பம். லக்கி பாஸ்கர் பெரிய ஹிட் ஆகுது. அவரோட படத்தில் அடுத்து பாடுறீங்களா? இல்லைங்க, ஆனால் அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். ஓகே. நான் ஒரு என்ன இண்டிபெண்ட் ஆல்பம் ரிலீஸ் பண்ணணும், என்ன கவர் எதாவது அவர் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணுவார். அப்புறம் தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லுவேன், நீ நல்லா பாடியிருக்க, இது கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. அப்புறம் நிறைய சப்போர்ட் பண்ணுவார். ஏதாவது ஷோ வந்தால் நீ வந்து பாடு, அந்த மாதிரி ரொம்ப என்கரேஜிங், ரொம்ப சப்போர்ட்டிவ். கண்டிப்பாக அவரோட பாடுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எல்லாரோட பாட ரொம்ப ஹாப்பி. வீட்லேயே ஒரு மியூசிக் டைரக்டர்
காஷிப் காற்றின் மொழி படத்துல மியூசிக் டைரக்டர். அவங்களோட தங்கச்சிங்கிறதே எனக்கு இப்பதான் தெரிஞ்சது அந்த இன்ஃபர்மேஷன். நைஸ். அண்ணா இப்போ அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க? அவங்களோட மியூசிக்ல பாடுற விஷ் எப்போ நடக்க போகுது? காஷிப் வந்து இப்போ ஒரு படம் வந்து he is working on it. அனந்த் அவரோட பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதே டீம் தான் நண்பன் ஒருவன் வந்த பிறகு பண்ணாங்க. ஸோ சேம் டீம். அது கிரேசியா இருக்கும். அண்ட் அவனுக்கு நான் வந்து நான் அப்படிதான் பேசுவேன். சாரி, நாங்க ரொம்ப அவருக்கு சொல்ல எங்களுக்கு ஒரு மியூசிக், உங்களுக்கு ஒரு பிரதர். ஸோ பாடும்போது நிறைய பாட்டு இப்போ நாங்கள் ஜாம் பண்ணி பாடணும். ஸோ அதுவும் ரிலீஸ் ஆகும். ஓகே. அண்ட் இண்டி ஸ்டஃப் அதுவும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் சூப்பர். ஏன்னா இன்னைக்கு நிறைய இண்டிஸ் பார்க்குறப்போ ஹாப்பியாக இருக்கு. அவங்க நிறைய சினிமாவில் நிறைய சாங்ஸ் பாடிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் உங்களோட இண்டி சாங்ஸும் நிறைய வரணும்னு சொல்லி நானும் கேட்டுக்கிறேன். ஆடியன்ஸும் கேட்பாங்க, ரெடி டு லிசன். இப்போ வந்து அமீனா ரஃபிக்கோட முத்தமழை வெர்ஷன் கேட்குறது ஆடியன்ஸ் வெயிட்டிங். அந்த வெர்ஷன் கேட்டலாம்ல? ஆக்ஷன். முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ, ஜானுதம் மாறுதம் தம் இங்கு உந்தன் கையில் சொர்க்கம், புல்லாயிரவோ சொல்லாயிரவோ, இல்லா ஒருவனை வேண்டி எங்கும் அசரோ, கண்ணாலா என்னாலா பெண்ணாலா, நிச ச ச ச நிசரி ச ச ச நிச ச ச ச நிசரி ச ச ச தோம் த தீம் தன தோம் தீம் தன தோம் தீம் தன தோம் காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை. என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வலி தீரவில்லை. கண்ணான கண்ணே என் கண்ணாலா, என்னுள் மன காதலை கண்டாயா, கருமை கொண்ட கண்ணோக்கி போய் சொல்லி நின்றாயா, போதும் போதும் என சென்றாயா. சூப்பர், எக்ஸலண்ட். அப்படியே ஜாலியா அந்த வைபே ஒரு மாதிரி அந்த ரித்தம் அப்படியே சென்ஸ் பண்ண முடியுது. அப்படியே ஒரு மாதிரி சிலருக்கெல்லாம் செய்யும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. நைஸ், கிரேட். தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். ஏன்னா இந்த கரியர் இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய மேடைகளில் நிறைய இடங்களில் போய் பாடணும்னு சொல்லி விகடன் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அமீனா ரஃபிக்கோட வளர்ச்சி குரல்களாக எல்லா மேடைகளையும் ஒழிக்கணும்ட்டு வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எனக்கு இன்டர்வியூ நல்லா ஃபன்னாக ஜாலியாக எடுத்துகிட்டு போனீங்க. தேங்க்யூ. 91 ஆண்டுகள் 5 தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு.